ரஜினி படத்தில் பாட்ஷா வருவதை போல இந்த பாட்ஷா ஓடி ஆடி வேலை செய்வதை பார்க்கிற பொழுது இன்னும் அந்த படை இன்னும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. நான் ஏறக்குறைய பணியிலிருந்து ஐயா விலகிய பிறகு தமிழ்நாட்டிலே ஒரு மாபெரும் எழுச்சி. இன்னும் சொல்ல போனால் ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவரே ஐயா கட்சியில் சேர்வதற்காக சிவோகாவிலிருந்து புறப்பட்டு கரூருக்கு போய் கரூரிலிருந்து சென்னை வந்து எப்பொழுது கட்சி ஆரம்பிப்பார் அந்த கட்சியில் இணைந்து கொள்ளலாம் என்று இன்று பரபரப்பாக பச்சை வேட்டியோடு சாட்டை சவுக்கில் அடித்துக் கொண்டிருக்கிறவர்கள்லாம் அலைந்து திரிந்த கதை எனக்கு தெரியும். நமக்கு நேரம் இல்லை இல்லையா ஃபுல்லாக படிக்கிறதுக்கு. டக்குன்னு ஏதாவது ஒரு 2 சாப்டர் ஃபஸ்ட்டு படிக்கணும் அப்படின்னு ஓப்பன் பண்ணோன்னே அது என்னன்னு தெரியல, நம்ம கண்ணில் படுறது என்ன படுதுன்னா மிச்சவங்களுக்கு வேறு மாதிரி வேறு சாப்டர் படலாம். என் கண்ணுக்கு முதல்ல எடுத்தோடனே துறை அமைச்சரின் தொடர் தலையீடு. யார் அமைச்சர்? கோகுல இந்திரா. குற்றவாளிகளுக்காக களம் இறங்கிய அமைச்சர். அரசியல் தேவை, அரசியல் கட்டமைப்பு இல்லாத காரணத்தினால்தான் தமிழ் இளைஞர்கள் அக்டோபர் 27 பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் விக்கிரவாண்டியிலே கூடி அரசியல் தலைமையை எதிர்பார்க்கிறார்கள். ஒரு வரலாற்று தவறை செய்து கொண்டிருக்கிறோமோ என்கின்ற அச்சம் நமக்கு உண்மையாகவே எழுகிறது. இந்த ஊழலுக்கு எதிராக போராடணும்னு நாம ஒரு போராட்டம் அறிவிச்சோம் இந்த ஞாயிற்றுக்கிழமை. இதுல மோடி அவர்கள் போராட்டத்தை ரிஜெக்ட் பண்ணாருன்னா அது வேற விஷயம். ஏன்னா மோடி அதானியுடைய நண்பர். நான் இந்த நிகழ்வுக்கு வருவதற்கு அரை மணி நேரம் முன்னாடி கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது. டிசம்பர் 10ஆம் தேதி 1 மாதத்திற்கு முன்பாக நாம அனுமதி கடிதம் கொடுத்துருந்தோம். அப்போ அதானியுடைய ஏஜென்ட்டுகளாக வேலை பார்ப்பதில் இவங்க எவ்வளவு மும்முரமா இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். வருவதற்கு முன்பு இந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறாங்க. மோடி அதானியுடைய ஏஜென்ட்டாக இருப்பது எங்களுக்கு புரிகிறது. ஸ்டாலினும் அதானியுடைய ஏஜென்ட்டாக இருக்கிறார். இந்த சூழ்நிலை ஒரு சரியான அரசியல் தலைமையை இந்த சமூகம் தேடிக்கொண்டிருக்கிறது. பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் அரசியலில் வெளியேறி சாதாரண நபருக்கெல்லாம் 8.5% வாக்கு கிடைக்கிறது. 50 லட்சம் வாக்குகள் என்பது சாதாரண வாக்கல்ல. தமிழ்நாட்டினுடைய தலைவிதியை மாற்றக்கூடிய வாக்கு அது. 8.2%, 5% தெருவில் போவோர் வருவோருக்கெல்லாம் அந்த வாக்கு கிடைக்கிறது. திரைப்பட கொட்டையிலிருந்து வருகிற ஒருவருக்கு 15% வாக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நம்பிக்கையோடு. இந்த வெஸ்ட் இந்தியா கம்பெனி போன்ற கம்பெனிகளை வெளியேற்றணும்னு சொன்னா எப்படி ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ஒரு பெரிய சுதந்திர போர் நடந்ததோ அது போல இன்னைக்கு நாம சுதந்திர போராட்டமே நடத்த வேண்டிய அவசியம் இருக்கு. லஞ்சத்துக்கு எதிராக, ஊழலுக்கு எதிராக. அதற்காக வழி நடத்தணும் அப்படின்னு சொன்னா இவர்களை போன்ற சகாயம் IAS போன்ற நபர்களை தவிர வேறு யார் இருக்கிறார்? இன்னைக்கு ஒரு IAS அதிகாரினா எப்படி இருக்கணுங்கிற எக்ஸாம்பிள் நீங்க காமிச்சிட்டீங்க. இன்னைக்கு IAS அதிகாரிகள் பல பேர் உள்ள வரும்பொழுதே பணம் அடிக்கிறது தான் நம்ம வேலை போல இருக்குன்னு நினைச்சிட்டு வராங்க. அவர்களை போன்றவர்கள் இந்த மாதிரி புத்தகத்தை படிக்கும் பொழுதுதான் ஒரு IAS அதிகாரி என்றால் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. ரஜினி படத்தில் பாட்ஷா வருவதை போல இந்த பாட்ஷா ஓடி ஆடி வேலை செய்வதை பார்க்கிற பொழுது இன்னும் அந்த படை இன்னும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. காரணம் நம்பிக்கை இல்லம், விவசாயிகள் சங்கம், நெசவாளர் சங்கம், மழையை காணவில்லை, PRP மழையை, அதால் பாதிக்கப்பட்ட குடும்பம் அந்த அம்மாவுக்கு நிதி கொடுக்கிற பொழுது கண்ணீரோடு போகிறது மகன் ரவிச்சந்திரனை நினைத்து. இப்படி ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிற பொழுது இப்பொழுது பேசிவிட்டு சென்ற 10 ரூபாய் இயக்கத்தினுடைய தலைவருடைய ஆதங்கமும் என்னுடைய ஆதங்கமும் அதுதான். காரணம் சரியான நபர்கள் சரியான நேரத்தில் சரியானதை செய்யாவிட்டால் தமிழக மக்கள் அத்தனை பேரும் கோடம்பாக்கத்து தாழ்வாரத்திலே போய் தலைவனை தேட வேண்டி இருக்கும் என்பதை மட்டும் நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். சகாயம் ஐயா அவர்கள் எப்படி இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துக்கொண்டார் என்று பார்க்கிற பொழுது
பாட்ஷா அவர்கள் கடுமையாக முயற்சி செய்து இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கிறார் என்பது தெரிகிறது. நான் ஏறக்குறைய பணியிலிருந்து ஐயா விலகிய பிறகு தமிழ்நாட்டிலே ஒரு மாபெரும் எழுச்சி, இன்னும் சொல்ல போனால் ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவரே ஐயா கட்சியில் சேருவதற்காக சிவோகாவிலிருந்து புறப்பட்டு கரூருக்கு போய் கரூரிலிருந்து சென்னை வந்து எப்பொழுது கட்சி ஆரம்பிப்பார், அந்த கட்சியில் இணைந்து கொள்ளலாம் என்று இன்று பரபரப்பாக பச்சை வேட்டியோடு சாட்டை சவுக்கில் அடித்து கொண்டிருக்கிறவர்கள்லாம் அலைந்து திரிந்த கதை எனக்கு தெரியும். ஆக இப்படி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார், அதிலே சேரலாம் என்று பல பேர் அலைந்தார்கள். ரஜினி கட்சியை எப்பொழுது ஆரம்பிப்பார், அதிலே நாம் இணைந்து கொள்ளலாம் என்று பல பேர் அலைந்தார்கள். அதே போல சகாயம் ஐயா அவர்கள் எப்பொழுது கட்சியிலே ஆரம்பிப்பார், அதிலே நாம் இணைந்து கொள்ளலாம் என்கின்ற அந்த எதிர்பார்ப்பு ஏறக்குறைய ஒரு 6-10 ஆண்டு காலம் தமிழகத்தில் பேசு பொருளாக இருந்தது. ஆனால் அதை ஐயா அவர்கள் செய்ய தவறிவிட்டார் என்பது எனக்கும் ஒரு மன வேதனையைத்தான் தருகிறது. அவரை நான் பார்க்கிற பொழுதெல்லாம் இந்த கருத்தை அவரே வருத்தப்பட்டாலும் சரி நான் பதிவு செய்து கொண்டே இருக்கிறேன். காரணம், தமிழ்நாடு அரசியல் வெறுமை, அதாவது ஒரு பெரிய வெற்றிடம் ஏற்பட்டு இருக்கிறது. தமிழர்களிடமிருந்து அரசியல் வெளியேறிவிட்டது. ஆட்டோக்காரிடம் அரசியல் இல்லை, உழைக்கிற மக்கள்கிட்ட அரசியல் இல்லை. அரசியல் என்பதுதான் ஒவ்வொரு மனிதனையும் ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு இயங்கியல். ஆனால் அது தமிழர்களிடம் இல்லை. யார் இவனால் வெறுக்கப்படுகிறார்களோ அவர்கள்தான் இவர்களை தலைமை தாங்கக்கூடிய நிலை இன்று ஏற்பட்டிருக்கிறது. ஆக இந்த அரசியல் தேவை என்பது 10 ஆண்டு கழித்து அல்ல, 20 ஆண்டு கழித்தல்ல. நாம் வேதனைப்படுகிற பொழுது அந்த வேதனையை உச்சு கூட்டுவதற்கு கேட்பதற்கு கூட ஆள் இல்லாமல் தமிழக அரசியல் நிலை மாறி போய்விடும். 10 ஆண்டுகளிலே மாபெரும் மாற்றம், அதற்கு முன்பு 10 ஆண்டுகளுக்கு அதை விட மாற்றம். இப்படி 20, 30, 40 ஆண்டு காலமாக ஐயா நல்லகண்ணுவை பார்க்க முடியாது. 100 ஆண்டு வயது, 100 ஆண்டை கடந்து விட்ட பிறகும் இந்த நிகழ்ச்சியிலே அவர் மனம் மகிழ்ச்சியோடு வந்து கலந்து கொள்கிறார் என்று சொன்னால் உண்மையாகவே நாமெல்லாம் மிகுந்த கொடுத்து வைத்தவர்கள் என்றுதான் கூற வேண்டும். ஆங்கிலேயன் காலத்தில் கம்யூனிஸ்டுகள் தேடி தேடி சுடப்பட்டார்கள். கம்யூனிஸ்டுகள் என்ற வார்த்தையை ஆங்கிலேயனுக்கு பிடிக்காது. சுதந்திரம் அடைவதற்கு முன்பு சுதந்திரம் அடைந்து விட்டது என்று நினைத்து கம்யூனிஸ்டுகள் எல்லாம் வெளி உலகத்திற்கு வந்தார்கள். வெளியே வந்த பிறகு நேரு அரசாங்கம் தேடி தேடி சுடப்பட்டு தலைமறைவாக மாறி போனார்கள். அப்படியான தியாகம் செய்தவர்கள் தான் இந்த கம்யூனிஸ்டுகள். எதே தியாகத்தோடு இன்றும் வாழ்கிறார். நாம் பல கம்யூனிஸ்ட் தலைவர்களை நேரிலே பார்க்க முடியாது, ஜீவாவை பார்க்க முடியாது, கேடிகே தங்கமணியை பார்க்க முடியாது. ஆனால் அத்தனை பேருடைய தியாகங்களையும் செய்த ஐயா நல்லகண்ணுவை நான் பார்க்க முடிகிறது. இப்படி ஒரு அரசியல் தேவை, அரசியல் கட்டமைப்பு இல்லாத காரணத்தினால்தான் தமிழ் இளைஞர்கள் அக்டோபர் 27 பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் விக்கிரவாண்டியிலே கூடி அரசியல் தலைமையை எதிர்பார்க்கிறார்கள். ஒரு வரலாற்று தவறை செய்து கொண்டிருக்கிறோமோ என்கின்ற அச்சம் நமக்கு உண்மையாகவே எழுகிறது. அந்த அச்சம் கண்டிப்பாக ஐயா சகாயம் அவர்களையும் சார்ந்தது என்பதை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த சூழ்நிலை ஒரு சரியான அரசியல் தலைமையை இந்த சமூகம் தேடிக்கொண்டிருக்கிறது. பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் அரசியலில் வெளியேறி சாதாரண நபருக்கெல்லாம் 8.5% வாக்கு கிடைக்கிறது. 50 லட்சம் வாக்குகள் என்பது சாதாரண வாக்கல்ல. தமிழ்நாட்டினுடைய தலைவிதியை மாற்றக்கூடிய வாக்கு அது. 8.2%, 5% தெருவில் போவோர் வருவோருக்கெல்லாம் அந்த வாக்கு கிடைக்கிறது. திரைப்பட கொட்டையிலிருந்து வருகிற ஒருவருக்கு 15% வாக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நம்பிக்கையோடு 6.5 கோடி பேர் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்று தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டிலே பதிவு செய்கிற பொழுது 15% என்று சொன்னால் ஏறக்குறைய 1 கோடி வாக்கு. அந்த வாக்கு யாருக்கு வாக்கை செலுத்துகிறோம் என்று தெரியாமல் செலுத்துகிற வாக்கு. 500 ரூபா, 1000 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா. 200 ரூபா யாருக்கு கொடுக்குறான்னா சேரிகள் 200 ரூபா கொடுக்குறான். சேரிகள் தாண்டி பிசி பகுதிக்கு போனால் 500 ரூபா கொடுக்குறான். அந்த மக்கள் 200 ரூபாய்க்காகவே விளிம்பு நிலை மக்கள் ஒதுக்கப்பட்டு வைக்கப்பட்டு இருக்கிறார்கள். இப்படி பல விஷயங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். நான்
நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. கண்டிப்பாக நீங்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை நினைத்தாவது ஒரு முடிவுக்கு வாருங்கள் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களிடம் நியாயம், நேர்மை, உழைப்பு அத்தனையும் ஒருங்கே கொட்டி கிடக்கிறது. நான் புத்தகத்தை எனக்கு நேற்று பாட்சா அவர்கள் இரவு 8 மணிக்கு புத்தகம் அச்சுக்கு போவதற்கு முன்பு பிரிண்ட் எடுத்து எனக்கு கொடுத்தார். நான் ஒரு 60-70 பக்கம் தான் இரவு படித்தேன். மதுரையிலிருந்து மாவட்ட ஆட்சியாளராக சாரங்கியால் மாவட்ட ஆட்சியாளராக வேறு ஒருவரை போட்டு விட்டார்கள் என்று மதுரையிலிருந்து சென்னைக்கு வந்து கை கொடுத்து வழி அனுப்பிய பிறகு மதுரைக்கு சென்று தன்னுடைய குடும்பம் மதுரையிலேயே தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த மன தைரியம் ஒன்று மட்டும் போதும். தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றை மாற்றிவிடலாம். மதுரையிலிருந்து இரவோடு இரவாக தப்பி ஓடி நீங்கள் வரவில்லை. உங்களை பார்க்கிற அத்தனை பேருக்கும் இரவில் பெட்ராமாக்ஸ் லைட்டை வைத்துக்கொண்டு நீங்கள் அந்த இடுகாட்டிலே சுடுகாட்டிலே கைத்துக்கட்டிலே படுத்து கிடந்தது அத்தனை மக்களுக்கும் தெரியும். காரணம், இது போன்ற அதிகாரி இதற்கு முன்பு வந்ததில்லை, இதற்கு பின்பு வரப்போவதில்லை. பல IAS அதிகாரிகள் எனக்கு தெரியும், பல ஆயிரம் கோடிகள் வைத்திருக்கக்கூடிய பல பேரை தெரியும். ஒரு அதிகாரி 250 ஏக்கர் நிலம் ஈசிஆரில் வாங்கி வச்சிருக்கார். இது அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு தெரிந்த பிறகு முதலமைச்சர் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது ஒரு மனிதனுக்கு எத்தனை அடி இடம் தேவை, கிறித்துவர்கள் எப்படி அடக்கம் செய்வார்கள் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அந்த அதிகாரி உட்பட பல அதிகாரிகளை IAS அதிகாரிகளை கேட்கிறார். அப்பொழுது ஒருவர் சொல்லுகிறார், மூத்த IAS அதிகாரி சொல்லுகிறார், ஒரு அதிகபட்சம் 8 அடி தேவைப்படும் என்று. அப்பொழுது எதுக்கு 250 ஏக்கரா வாங்கி இருக்கிறீர்கள் என்று அந்த முதலமைச்சர் கேட்டதை ஒரு அதிகாரி சொன்னார். ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் 1500 ரூபாய் அரசுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பத்திரப்பதிவுக்காக செலுத்த வேண்டும். அப்பொழுது இருந்த ஒரு அதிகாரி அந்த 1500ஐ 600ஆக மாற்றுகிறார். 900 ரூபாய் குறைத்து ஒரு மாத காலம் வேறு யாருக்கும் பத்திரப்பதிவு செய்யாமல் நீலாங்கரை பத்திரப்பதிவு அலுவலகத்தில் அரசுக்கு மட்டும் 900 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தப்பட்டு ஒரு அதிகாரியே 250 ஏக்கரை ஏறக்குறைய 5000 கோடி ரூபாய்க்கு பதிவு செய்கிறார். அந்த அத்தனை பத்திரங்களும் அத்தனை ஆவணங்களும் கம்யூனிஸ்ட் தோழர்கள் அத்தனை பத்திரிகை அலுவலகத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தார்கள். ஆனால் யாருமே அதை பதிவு செய்ய விடவில்லை. இதுதான் தமிழ்நாட்டினுடைய இன்றைய நிலை. வட இந்தியர்களுடைய வேட்டைக்காடாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் தட்டி கேட்கக்கூடிய யார் இருக்கிறார்கள் என்று நாம் தேடி பார்த்து கண்களெல்லாம் பூத்து போய்விட்டது. அதனால் தான் மீண்டும் மீண்டும் எங்களை போன்றோருடைய வருத்தமெல்லாம் உங்களை நோக்கி எங்களுக்கு அந்த வருத்தத்தை நாங்கள் பதிவு செய்கிற இடமாக இருக்கிறோம். தயவு செய்து நான் மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறேன். அதிக நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. பல பேர் நீங்கள் ஒரு முயற்சி செய்தால் உங்களுக்கு பின்னால் வருவதற்கு மிகப்பெரிய சக்திகள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறது. ஐயா பல கருப்பையா அவர்களை பற்றி நான் ஒரு செய்தியை குறிப்பிட விரும்புகிறேன். ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது துறைமுகம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். துறைமுகம் தொகுதி சட்டமன்ற தொகுதியிலே நடக்கக்கூடிய அத்தனை சட்ட விதி மீறல்களையும் பட்டியலிட்டு கொண்டிருக்கிறார் சட்டசபையில். ஜெயலலிதாவை வைத்துக்கொண்டு அதிமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஊழல்களை பற்றி பேசிக்கொண்டே வருகிறார். ஜெயலலிதாவுடைய முகம் அப்படியே சிவந்து கோபம் கொப்பளிக்கிறது. நாங்கள் என்னுடைய பத்திரிகையாளருடைய மாட 62 நேர் எழுதுகிற மாதிரி ஜெயலலிதா மேடைக்கு ஏற்ற மாதிரி அப்படி பார்க்கிற பொழுது இவருக்கு துண்டு சீட்டு கொடுக்கப்படுகிறது. உடனே என்னை வந்து பாருங்கள் என்று. பல மந்திரிகள் எப்படி வருவார்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் இவர் கம்பீரமாக நடந்து வந்து அந்த துண்டு சீட்டை வாங்கி கொண்டு போன கம்பீரத்தை நான் அருகிலிருந்தே பார்த்தேன். இது போன்ற பல சக்திகள் உங்களுக்கு பின்னால் வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதனால் தயவு செய்து வரலாறு நம்மை கண்டிப்பாக மன்னிக்காது. தமிழ் ஆசிரியர்களே இல்லாமல் போய்விட்டார்கள். தமிழை சொல்லிக் கொடுப்ப ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் ஒவ்வொரு வகுப்பு தோழர்களுக்கும் தமிழை சொல்லிக் கொடுத்த தமிழ் ஆசிரியர்களே பட்டய படிப்பு இந்த இயக்கம் ஏறக்குறைய திராவிட இயக்கம் தூக்கி எறிந்து விட்டது. இப்படி பல தகவல்கள் தமிழ்நாடு தமிழ் மெல்ல இனி சாகும்
யுனெஸ்கோ கூறிய ஒரு ஆய்வில் 40 வருடங்களில் அழிந்து போகக்கூடிய ஒரு மொழிகளிலே தமிழ் முன்மாதிரியாக இருக்கிறது என்று மனவை முஸ்தபா பதிவு செய்துவிட்டு இறந்து போய்விட்டார். இப்படி பல தகவல்கள். தமிழ்நாடு உண்மையாகவே தந்தை பெரியார் எதற்காக கருப்பு சட்டை அணிந்தாரோ அதே தேவை தமிழ்நாடு இருளிலே மூழ்கி கொண்டிருக்கிறது. 20 வயது இளைஞனுக்கு தமிழும் தெரியவில்லை, தமிழ் உணர்ச்சியும் தெரியவில்லை. உலகத்தில் இருக்கும் நாடுகள் அத்தனையுமே தாய்மொழியில் தான் கல்வி கற்பிக்கப்படுகிறது. அவர்கள்தான் உலக வரலாற்றை மாற்றி போடுகிறார். பிரான்ஸ், பிரிட்டன், ஜெர்மனி, இத்தாலி, நார்வே அத்தனை நாடுகளும் தாய்மொழி கல்விதான். ஆனால் இங்கே தமிழே தெரியாமல் ஒருவன் பிஹெச்டி முடித்துவிட்டு வெளியே போய்விடலாம். இப்படி பல வரலாற்று கூறுகள் தமிழனை இருண்ட சூழ்நிலையை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறது. ஆதலால் ஐயா அவர்களே, நான் உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன், சரியான நேரத்தில் சரியான முடிவை தயவு செய்து எடுங்கள். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை நம் சமூகத்திற்கு இன்னைக்கு வெளிக்கொண்டு வந்திருக்கக்கூடிய திரு சகாயம் அவர்களுக்கு நம்ம எல்லார் சார்பிலையும் நன்றி சொல்லணும். கடைசி தரியில் கண்டாங்கி சேலை பாட்ஷா அவருக்கு கொடுக்கும்போது ஒரு சில நமக்கு நேரம் இல்லை இல்லையா, ஃபுல்லாக படிக்கிறதுக்கு. டக்குன்னு ஏதாவது ஒரு 2 சாப்டர் ஃபஸ்ட்டு படிக்கணும் அப்படின்னு ஓப்பன் பண்ணோன்னே அது என்னன்னு தெரியல, நம்ம கண்ணில் படுறது என்ன படுதுன்னா மிச்சவங்களுக்கு வேற மாதிரி வேற சாப்டர் பண்ணலாம். என் கண்ணுக்கு முதல்ல எடுத்தோடனே துறை அமைச்சரின் தொடர் தலையீடு. யார் அமைச்சர்? கோகுல இந்திரா. குற்றவாளிகளுக்காக களம் இறங்கிய அமைச்சர் யாரு? அப்பொழுது அமைச்சராக இருந்த கோகுல இந்திரா. சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு அமைச்சர் ஒரு IAS அதிகாரிக்கு ஒரு கட்டளை இடுகிறார். என்ன கட்டளை? எனக்கு ஒரு ரூம் கொடுங்க கோஆப்டெக்ஸ்ல, எனக்கு ஒரு ரூம் ஒதுக்குங்க. இல்லைங்க, இங்க இடம் இல்லை. IAS ஒரு அமைச்சருக்கு ரூம் இல்லை. உங்களுக்கு இங்க ரூம் தேவையில்லை. உங்களுக்கு செக்ரட்டேரியட்ல ரூம் இருக்குல்ல, அண்ணா நகர்ல MLA ஆபீஸ் இருக்குல்ல, இங்க எதுக்கு உங்களுக்கு ரூம்? ரெண்டாவது, வண்டி எல்லாம் வண்டி என்ன நமக்கு தெரியும் இல்லை, அமைச்சர்கள் எல்லாம் அப்படியே வண்டியை நிப்பாட்டி வச்சு ஒரு போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்க. கஷ்டப்பட்டு கடினப்பட்டு நெசவாளர்களுக்காக வேலை செய்வதற்காக தான் நான் இங்க வந்திருக்கிறேன். மக்களுக்காக வேலை செய்யறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கிறேன். அவ்வளவு கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட 86 கோடி நஷ்டத்தில் இருந்த அந்த கோஆப்டெக்ஸ், இவர் வரும்பொழுது 11 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருந்த அந்த கோஆப்டெக்ஸை லாபத்துக்கு 2 கோடி ரூபாய் லாபத்திற்கு எடுத்துட்டு வந்தாரு அப்படின்னு சொன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் அதை அங்க எடுத்துட்டு வந்தார். அவ்வளவு கடினப்பட்டு அந்த நெசவாளர்களுக்கு இதோடைய லாபம் போகணும், மக்கள் மிகப்பெரிய அளவில் கோஆப்டெக்ஸை பயன்படுத்தணும். இந்த இடத்துல வண்டிக்காகலாம் என்னால் 2 கோடி ரூபாய் செலவு பண்ண முடியாது. இவர் ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பிரின்சிபல் செக்ரட்டரி எழுதுறாரு லெட்டர். எதுக்கு? ரூமுக்கு. பிரின்சிபல் செக்ரட்டரி லெட்டருக்கும் இல்லைங்க அதெல்லாம் முடியாதுங்க. இதை தான் நாம் பார்க்கணும். அவருக்கு ஒரு IAS அதிகாரி என்றால் அவருக்கான அதிகாரம் எங்கிருந்து வருது? நம்மளுடைய அரசியல் சாசனத்திலிருந்து. We the people of India having solemnly resolved to constitute India into a sovereign socialist secular democratic republic அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னா அதுதான் அங்கிருந்து தான் அவருக்கான அதிகாரம் வந்திருக்கு. நீங்க அமைச்சர் சொன்னா நான் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிரின்சிபல் செக்ரட்டரியாக இருக்கலாம், உயர் பதவியில் இருக்கலாம். மக்களுக்கு எது நல்லது, மக்களுக்காக நான் வேலை செய்ய வந்திருக்கிறேன், நெசவாளர்களுக்காக நான் வேலை செய்ய வந்திருக்கிறேன், அவர்களுடைய நலனுக்காகத்தான் நான் வேலை செய்வேன். அது அமைச்சரே சொன்னாலும் நான் ரிஜெக்ட் பண்ணுவேன்னு ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் ஒரு IAS அதிகாரினா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இவர் எக்ஸாம்பிள். எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா? நிறைய இருக்கு. நண்பர்களே, இந்த லஞ்சமும் ஊழலும் இன்னைக்கு எந்த அளவிற்கு தலைவிரித்தாடுது அப்படிங்கிறது நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. சில அனுபவங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்து நான் கொஞ்சம் வருடங்கள் முன்பு அந்த KP பார்க், நம்ம புளியந்தோப்பில் இருக்கக்கூடிய அந்த KP பார்க்கில் போய் பார்க்கும் பொழுது ஒரு நபர் சொல்றாரு, சார் இந்த லாஃப்ட் இருக்குல்ல, இந்த லாஃப்ட் தட்னா, மாவீரன் படம் பார்த்துருப்பீங்க, பேட்ச் ஒர்க்னு தட்னா கீழே விழுது. அவர் சொல்றாரு, சார் இந்த லாஃப்ட் கீழே தான் என் குழந்தை தூங்கும், இப்படி தட்னா இப்படி விழுது, அந்த விழும்பொழுது என் குழந்தை அங்கே படுத்திருந்ததுன்னா என்ன ஆகும்?
ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 5 மூட்டை மணல் கலக்கணும் அப்படின்னு டெண்டர். நீங்க டெண்டரை பத்தி பார்த்திருப்பீங்க. கான்ட்ராக்ட் அந்த பிஎஸ்டி நிறுவனத்துக்கு 5 மூட்டை மணலுக்கு பதில் 15 மூட்டை மணல் கலந்துருக்கிறாங்க. 15 மூட்டை மணல். ஒரு சதுரடி கட்டுறதுக்கு நீங்களாம் வீடு கட்டினீங்கன்னா 1500 ரூபாய் கட்டுவீங்க, 2000 ரூபாய் கட்டுவீங்க. 2017 2700 ரூபாய் பணத்தை கொடுக்குறாங்க ஒரு சதுரடி கட்டுறதுக்கு. 2700 ரூபாயில 700 ரூபாய் பணத்தை அடிச்சுட்டு மீதி 2000 ரூபாய் கட்டியிருந்தா கூட மாளிகை மாதிரி கட்டியிருக்கலாம். அப்போ ஆயிரக்கணக்கான ரூபாய் ஒரு சதுரடிக்கு இப்படி அடிக்கிறாங்க. தொட்டா கீழே விழுது அப்படின்னு சொன்னா எதனால? ஏழ்மையில இருக்கிறவங்க யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு போங்க, பெரும்பாக்கம் போங்க, வீட்டுக்குள்ள சாக்கடை தண்ணி 2 நாளைக்கு ஒரு முறை 1 மணி நேரம் வருது. இவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கு நடுவில் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி கட்டிய கேபி பார்க்குக்கு பிஎஸ்டி நிறுவனங்கள் போன்ற நிறுவனங்களுக்கு போனஸ் 90 லட்சம் ரூபாய் கொடுத்த கார்த்திகேயன் ஐஏஎஸ் எங்க? மினிஸ்டரே ஆனாலும் சரி நெசவாளர் தான் தேவை எங்களுக்குன்னு சொன்ன சகாயம் ஐஏஎஸ். நல்ல கண்ணு. இந்த மாதிரி அரசியல்வாதிகள் நம்ம இங்க பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு பக்கம் இந்த மாதிரி பிரச்சனை, இன்னொரு பக்கம் இந்தியாவையே கூறு போட்டு வித்துட்டு இருக்கிறாங்க. இந்தியாவை அடிமைப்படுத்தியது யாரு? பிரிட்டிஷ் இல்ல. ஆரம்பத்தில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு நிறுவனம் நம்மளை ஆண்டது. இன்னைக்கு ஒரு வெஸ்ட் இந்தியா கம்பெனி நம்மளை ஆள தொடங்கி இருக்கு. அதானி இன்னைக்கு கூறு போட்டு இந்தியாவில் போர்ட், ஏர்போர்ட் எல்லாம் வித்துட்டு இருக்கிறாங்க. அங்க இங்க நிலக்கரி இறக்குமதி ஊழல் எல்லாம். அப்ப அந்த மாதிரியாக இந்தியாவையே கூறு போட்டு வித்துட்டு இருக்கிறாங்க. ஒரு வெஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக ஒரு போராடணும், இந்த ஊழலுக்கு எதிராக போராடணும்னு நாம ஒரு போராட்டம் அறிவிச்சோம் இந்த ஞாயிற்றுக்கிழமை. இதுல மோடி அவர்கள் போராட்டத்தை ரிஜெக்ட் பண்ணாருன்னா அது வேற விஷயம். ஏன்னா மோடி அதானியுடைய நண்பர். நான் இந்த நிகழ்வுக்கு வருவதற்கு அரை மணி நேரம் முன்னாடி கமிஷனர் ஆபீஸ்லேருந்து ஃபோன் வருது. டிசம்பர் 10ஆம் தேதி, ஒரு மாதத்திற்கு முன்பாக நாம அனுமதி கடிதம் கொடுத்திருந்தோம். அப்போ அதானியுடைய ஏஜென்ட்டுகளாக வேலை பார்ப்பதில் இவங்க எவ்வளவு மும்முரமா இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். வருவதற்கு முன்பு இந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறாங்க. மோடி அதானியுடைய ஏஜென்ட்டாக இருப்பது எங்களுக்கு புரிகிறது. ஸ்டாலினும் அதானியுடைய ஏஜென்ட்டாக இருக்கிறார். கமிஷனர் அருண் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. அவர் என்ன சொல்லியிருக்கணும்? கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் என்ன சொல்லுது? ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி என்ன சொல்லுது? எல்லோரும் ஒன்று கூடுவதற்கான உரிமை எல்லாருக்கும் உண்டு அப்படிங்கிறது சட்டத்தில் இருக்கு, அரசியல் சாசனத்தில் இருக்கு. அதுபடிதான் நான் நடப்பேன். முதலமைச்சர் ஸ்டாலினே அதானியுடைய ஏஜென்ட்டாக இந்த போராட்டத்தை ரிஜெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னாலும் அவர் அங்கு சகாயம் ஐஏஎஸ் போல தன்னிச்சையாக முடிவெடுத்து கொடுத்திருக்கணும். ஆனால் அருண் ஐபிஎஸ் இங்கே, சகாயம் ஐஏஎஸ் இங்கே. நண்பர்களே, இந்த மாதிரியான ஒரு நிலையில் தான் எந்த மாற்றமும் கிடையாது. நிலக்கரி இறக்குமுதல் அதிமுக ஆட்சியில் நடந்த ஊழல், அதானி மோடியுடைய நண்பர், பாதுகாப்பது முதலமைச்சர் ஸ்டாலின், திமுக எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்க. இந்த வெஸ்ட் இந்தியா கம்பெனி போன்ற கம்பெனிகளை வெளியேற்றணும்னு சொன்னா எப்படி ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ஒரு பெரிய சுதந்திர போர் நடந்ததோ அது போல இன்னைக்கு நாம சுதந்திர போராட்டமே நடத்த வேண்டிய அவசியம் இருக்கு. லஞ்சத்துக்கு எதிராக, ஊழலுக்கு எதிராக. அதற்காக வழி நடத்தணும் அப்படின்னு சொன்னா இவர்களை போன்ற சகாயம் ஐஏஎஸ் போன்ற நபர்களை தவிர வேறு யார் இருக்கிறார்? வேறு யார் இருக்கிறார்? இவர்களை போன்ற பலர் இன்னைக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரினா எப்படி இருக்கணுங்கிற எக்ஸாம்பிள் நீங்க காமிச்சிட்டீங்க. இன்னைக்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் பல பேர் உள்ள வரும்பொழுதே பணம் அடிக்கிறது தான் நம்ம வேலை போல இருக்குன்னு நினைச்சிட்டு வராங்க. அவர்களை போன்றவர்கள் இந்த மாதிரி புத்தகத்தை படிக்கும் பொழுதுதான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி என்றால் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு நீங்க வழிகாட்டிட்டீங்க. இது போன்ற மக்களுக்கு, மக்கள் அரசியல்ல நீங்கள் செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது. மக்கள் தளத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது. இது போன்ற ஊழல்வாதிகளையும் லஞ்சவாதிகளையும் விரட்ட வேண்டியதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது. வாருங்கள், தொடர்ந்து பயணிப்போம், அனைவரும் சேர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.